ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிஎஸ் கேம் ப்ளே தான். ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா கன் எடுத்துகிட்டு போயிட்டுருப்பேன். இப்போ வந்து இங்கே ஒரு அக்கா வந்து சுட்டுட்ருப்பாங்க. சரி இவங்களை அடிக்கலான்னு பின்னாடியே போவேன். அவங்கள அடித்தா அவங்க வந்து ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்ருவாங்க. அப்படியே இங்கே தவழ்ந்து இந்த பக்கம் வருவேன். இந்த பக்கம் வந்தால் அந்த அக்கா என்னோடய டீம்மேட்டை கில் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து கில் எடுக்கும்போது அமௌண்ட்டு போட்டுருவாங்க. எனக்கு கடுப்பு, இந்த அக்காவை இன்றைக்கி முடிக்க முடக்கூடாது அப்படின்ட்டு இந்த பக்கம் சைடில் ஏறி அடுத்த ரவுண்டு வருவேன். இங்கே பார்த்தீங்கன்னா M590 கிடைக்கும். இந்த கன்று நம்மளுக்கு கை வந்த கன்னாச்சே அப்படின்ட்டு இதை எடுத்துகிட்டு இந்த பக்கம் போவேன். இங்கே வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும் எவனோ இருக்க மாதிரி. அதனால் இந்த இடத்துல கவர் எடுத்து பட்டுன்னு பார்த்தா வெளியே வருவான். அவனுக்கு 2 அடி போட்டு முடிச்சு விட்டாச்சு. அவனை அப்படியே கில்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா இங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான். அங்கே பாருங்கள் ஒளிஞ்சு உட்காந்துருக்கானா. அவனுக்கு வந்து ஒரு 43 டேமேஜ் போகும். அப்புறமேட்டு ஒளிஞ்சுப்பான். சரி இங்கே வெயிட் பண்ணுவோம், சுற்றிட்டு தான் வருவான் எப்படி இருந்தாலும் அப்படின்ட்டு இந்த இடத்துல கவர் எடுத்து நிற்க ஆரம்பிச்சிடுவேன். அவனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மெடிக்கிட்ட போட்டு இந்த பக்கம் ஓடி வருவான். நீங்களே பாருங்கள், இந்த பக்கம் ஓடி வந்து அப்புறமேட்டு அவன் வந்து என்ன சுற்றிட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வருவான். அவனுக்கு நெட்டு ப்ராப்ளம் மாட்டிருக்கு. நான் அவனை எடுத்து கீழே எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் அவன்கிட்ட லூட் அடிக்க விடுவேன். அவன்கிட்ட லூட் அடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் டீம்மேட் யாரோ சுட்டுட்ருப்பாங்க. சரி இந்த லூட் அடிச்சுட்டு அங்கே போவோம் அப்படின்னு இந்த பக்கம் போய் பார்த்தா நம்மள அடிச்சு அந்த அக்கா அப்படியே ஒரு ஷாட்டு போட்டு அப்புறமேட்டு இன்னொரு அடி போட்டு முடிச்சு விட்டாச்சு. அப்படியே லூட்டில் அடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். சரி இந்த டைமும் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு மேலே ஏறி போவேன். மேலே ஏறலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மேலே ஏறி போவேன். மேலே பார்த்தீங்கன்னா அங்கே யாரோ இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படியே அந்த இடத்துல போயிட்டு இந்த இடத்துல கவர் எடுத்து போடுவேன். அந்த அக்கா தான் அவங்க எனக்கு நல்ல டேமேஜ் கொடுத்துட்டாங்க. சரி ஒரு சூப்பர் மீடியை போடுவோம் அப்படின்ட்டு சீக்கிரமாக போட்டு இங்கேருந்து நேராக அங்கே போயிடுவேன். அங்கே போனதுக்கப்புறம் அந்த அக்கா தான் 2 அடியை போட்டு அவங்க முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். அப்படியே கீழே என் டீம்மேட் நாக்காயிருப்பார். சரி ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட விடுவேன். அப்படியே இந்த ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயிச்சாச்சு. அடுத்த இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அப்படியே நேராக விடும். சரி எல்லாம் மேலே தான் ஏறுவாங்க முடிச்சிடலாம் அப்படின்னு. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் சொக்கா போட்டாங்க. சரி இவங்களை 2 அடி அடிச்சுட்டு நல்ல டேமேஜ். இந்த இடத்துல ஒரு க்ளோவால் போடலான்னு பார்த்தா க்ளோவால் வரும்ல. அப்படியே மேலே ஓடிட்டேன். மேலே ஓடினதுக்கப்புறம் இந்த இடத்துல வெயிட் பண்ணுவேன் யாராவது வருவாங்களான்னு. எவனும் வர்ற மாதிரி தெரில. இங்கே ஒரு க்ளோவால் போட்டு இங்கேருந்து அப்படியே நேராக போனேன். இங்கே என் டீம்மேட் அடிச்சிட்டு இருந்தானுங்க. சரி டேமேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்ன அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இங்கே பாருங்க நல்ல டேமேஜ் எனக்கு. சரி மெடிக்கிட்ட போட்டு போவோம், அதெல்லாம் நம்மளை அடித்து முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு ஒரு மெடிக்கிட்டே சுற்றிடுவேன். ஹெல்த்து ஃபுல்லாகிரும்னு பார்த்தா ஃபுல்லாகல. சரி ஓகே இன்னொரு மெடிக்கிட்டையும் சுற்றிடுவோம். இன்னொரு மெடிக்கிட்ட சுற்றிட்டு அப்படியே கீழே போனால் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு க்ளோவரை போட்டு கவர் எடுத்து அந்த அக்கா அங்கே தான் இருந்தாங்க. கிரனேடு போட்டு முடிக்கலான்னு பார்த்தா என் டீம்மேட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் அப்படியே இந்த ரவுண்டு ஜெயிச்சாச்சு. சரி லூட்டு மட்டும் அடிப்போம், எமௌண்ட்லாம் எதுக்கு அப்படின்ட்டு விட்டேன். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா எஸ்விடி எடுத்துகிட்டு போனேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அக்கா நல்ல டேமேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு 2 வாழை போட்டு இந்த இடத்துல கவர் எடுத்து உட்காந்து மெடிக்கிட்டு போகலான்னு உட்காரும். இந்த பொம்மை வந்துடும் டென்ஷன் அடித்து அதை முடிச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு மெடிக்கிட்ட சுற்றுறதுக்குள்ளே அங்கேருந்து இன்னொரு அக்கா ஓடி வருவாங்க. சரி எகிரி குச்சி அடிக்கலான்னு பார்த்தா 4 புல்லட்டு. இங்கே பாருங்கள் ஒரு புல்லட்டு கூட மேலே போடல. சரி அந்த அக்கா கவர் எடுத்துட்டாங்க. நம்ம கிட்ட தான் கிரனேட் இருக்கே, கிரனேடு போடுவோன்னு பார்த்தேன். கிரனேடு போட்டால் அந்த அக்கா இந்த பக்கம் ஓடிட்டாங்க. ஒரு 135 அவ்வளோ டேமேஜ் போச்சு. அதுக்குள்ளேயும் டீம்மேட் அடிச்சு போட்டான். நாசமாக போனோம். நல்லா இருப்பானா. சரி இந்த பக்கம் யாராவது இருப்பாங்கன்னு இந்த பக்கம் போனால் இன்னொரு கடைசி இனிமே அங்கே தான் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டேன். நான் யாராவது ஒரு வாழை போட்டு போனால் அதுக்குள்ளே என் டீம்மேட்டே முடிச்சிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.